What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. ஸோ ஒரு அவசர வேலையாக தென்காசிலேருந்து திருநெல்வேலி வர போயிட்டுருக்கேன். சரி ஓகே ஒரு vlog எடுத்து போடலான்னு ஸ்டார்டட் ஷூட்டிங். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 12th of August ஈவினிங் 6 o'clock ஆச்சு டைமு. ஆல்மோஸ்ட் 7 வரைக்குமே நல்ல நமக்கு டே லைட் இருக்கும். ஆல்மோஸ்ட் சம்மர் டைம், ஆக்சுவலாக சம்மர் டைமே இல்லை, மான்சூன் டைமாக இருந்திருக்க வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்த வாட்டி எங்கேயுமே மழை இல்லை. ஸோ ரொம்ப நேரத்துக்கு நமக்கு வந்து சன்லைட் இருக்குது. சரி ஓகே, நான் வந்து மான்சூன் ரைட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா எங்கேயும் பெருசாக லாங்காக எதுவும் போகல. போயிட்டு வந்து ஆல்மோஸ்ட் 1 month ஆகுது கிட்டத்தட்ட. லாஸ்ட் மந்த்து இந்த சேம் டைம் வந்து நாங்கள் அஃபிஷியலாக ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், எக்ஸாக்ட்லி 1 month. தென்காசிலேருந்து திருநெல்வேலி ஒரு அபவுட் ஒரு 50 kilometers அவ்வளோதான். சரி போயிட்டு இப்போ பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணணும். பைக்கில் சுத்தமாக பெட்ரோலே இல்லை. ஆல்மோஸ்ட் ரேஞ்சு 7 தான் காட்டுது. எப்போவும் இவ்வளோ லோவாக வச்சுருக்க மாட்டேன், பட் இந்த வாட்டி பெட்ரோல் ஃபில் பண்ண மறந்துட்டேன் நான். ஸோ இன்னொரு 2-3 kilometers ஒரு இண்டியன் ஆயில் இருக்குது, அங்கே டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஏஓசி வந்து கனெக்ஷன் கொடுக்காமல் வச்சுருக்கேன். அது எனக்கு ஒரு சின்ன ப்ளக் ஒன்று கிடைக்கல. அது ஹிமாலயன் 450க்கு வந்து அந்த ப்ளக் இருந்தால் தான் நம்மளால் ஏஓசியை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ரவுட் பண்ண முடியும் ஒயரை. அதனால் அதை கனெக்ட் பண்ணாமலே வச்சுருக்கேன். ஏதாவது எமர்ஜென்சிக்கு வேணும்னா யூஎஸ்பி கேபிள் இருக்குது, அது மூலிமா போட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம். பட் திருநெல்வேலி நம்ம அடிக்கடி போயிட்டு வர இடம் தான், ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் மேப் தேவையில்லை. இதை பற்றி ஒரு லாங் டேர்ம் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீடியோ அதாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வாங்கி ஒரு 1 year இருக்குமா. 1 yearல் என்னென்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குன்றது நான் அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதுதான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கரண்ட்லி இப்போதைக்கு ரைட் பிளான்ஸ் எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த மான்சூன் ரைட் போயிட்டு வந்த வீடியோ தான் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் கொஞ்ச நாளாக. இந்த வாட்டி மான்சூன் ரைடுக்கான வியூஸ், ஆவரேஜ் வியூஸ் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் 10 times எனக்கு ஜாஸ்தியாகவே வியூஸ் இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். நான் வந்து இவ்வளோ ஒரு நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா சுத்தமாக மழையே இல்லை மான்சூனில். சரி ஓரளவுக்கு ஆவரேஜாக போகும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் நினச்சதுலேருந்து ரொம்பவே நல்லாவே போச்சு. ஸோ நம்ம இப்போ பாவூர் சத்திரம் வந்துட்டோம். பெட்ரோல் பங்க் இப்போ வந்துடும். பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம். பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். ஃபுல் பண்ணிவிடுவோம். ஃபுல் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்றது பார்ப்போம். நான் கார்டு போடுவீங்கள ஃபுல் பண்ணிடுங்க. சாதா ஃபுல் பண்ணிடுங்க. போதுண்ணா போதும். வேணாண்ணா. 14.96 15 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். 14.96 பிடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 2 லிட்டர் பெட்ரோல் உள்ளே இருந்திருக்கு. ஆனாலும் நம்ம வண்டி வந்து காட்டாது. அது இப்போ இருக்கிற மாடர்ன் பைக்ஸில் எல்லாத்துலேயுமே அப்படி தான். எப்போவும் இவ்வளோ ட்ரைவ் பண்ணாதீங்க, அது ரெக்கமெண்டட் இல்லை. நான் ஏதோ இந்த ஒரு வாட்டி தான் இவ்வளோ ட்ரைவ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இப்போ நம்ம ஹைவேயில் தான் ஓட்ட போகிறோம். மேபி ஒரு 5 kilometers மேபி சிட்டிக்குள்ளே இருக்கிற சான்சஸ் இருக்குது. இந்த பாலம் வந்து
கட்டுறாங்க. ஒரு 10 வருஷமாக அந்த பாலத்தை கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 2 செகண்ட்ஸ் நின்றுட்டோன்னா அப்படியே ஹீட்டு. ஓகே, ஸ்பேஸை வந்து நேரமாக்கிட்டாங்க. இது வந்து பாவூர் சத்திரம். இந்த ஊரில் தான் வந்து நான் பிறந்தேன். ஸோ பாவூர் சத்திரம் கிராஸ் பண்ணுறோம். பாவூர் சத்திரம் வந்து ஒரு நல்ல ஊர், ஏன்னா நல்லவங்க பிறந்த ஊர், நான் பிறந்த ஊர். ஸோ இங்கேருந்து அபவுட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் திருநெல்வேலி. நம்ம திருநெல்வேலி உள்ளெல்லாம் போகல, திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தான் போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப டிராஃபிக்கை ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்காது. ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த நெல்லையப்பர் கோவில்கிட்ட கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். இந்த திருநெல்வேலியில் அல்வா கடைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த ஜங்ஷன் அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ஜங்ஷனு. நிறைய டைம் இருக்குது நமக்கு, அர்ஜென்ட்டாலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 70-80 தான் போகிறேன் நல்லா பொறுமையாக. ஸ்பீடு வந்து குறைஞ்சிருச்சு. முன்னெல்லாம் வந்து 100, 110 அப்படியே தான் போயிட்டுருப்போம். இப்போல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக பிடிக்க மாட்டேங்குது. லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த வின்டர் ரைடில், ஐ மீன் மான்சூன் ரைடில் கூட 80-90 அதுக்கு மேலே நான் பெருசாக போகவே இல்லை. ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போயிட்டே இருந்தேன். அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தென்காசி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 தொகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஷுவராக எனக்கு தெரில, தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஆனால் ஒரு 4, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 தொகுதி இருக்கும். இந்த 3-4 தொகுதியிலையும் வந்து டிவிகே வந்து வின் பண்ணல, ரொம்ப கம்மி. சதர்ன் பார்ட்டில் வந்து இந்த தென்காசி ரீஜனில் வந்து ஒரு சீட் கூட டிவிகே கிடையாது. அது கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னடா நான் நினச்சேன் வின் பண்ணால் ஓவராலாக எல்லா பக்கமும் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த இடத்துல மட்டும் சீட்ஸ் கிடைக்கல, அது என்னன்னு தெரில. இங்கேயும் கிடைக்கல. அண்ட் கன்னியாகுமரி அந்த சைடு அங்கேயுமே வந்து பெருசாக டிவிகே வின் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாமே டிஎம்கே ஏடிஎம்கே தான். ரொம்ப பெரிய மார்ஜினில் வின் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 15,000 தான் இங்கேயே தென்காசிலே தோற்று போனார்னு நினைக்கிறேன். அவர் எக்ஸாக்டான மெட்ரிக் தரல. இந்த இடத்துல பயங்கர காற்று, அப்படியே பைக்கே ஒரு சைடாக தள்ளி ஓரமாக தள்ளிடும். நான் தான் அந்த ரிவ்யூ வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இப்போ ஹிமாலயன் வந்து ஆல்மோஸ்ட் 200 kgs 200 kgs இருந்துமே நமக்கு வந்து வெயிட்டில் வந்து ஒன் சைடாக பைக்கு தள்ளுது இந்த காற்றுல. இப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற பைக்ஸ்னால் இன்னும் ஹார்டாக இருக்கும். அது ஒரு பெனிஃபிட். வெயிட் அதிகமாக இருக்கிற பைக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோடோட கொஞ்சம் பிளான்டடாக இருக்கும். அது வந்து இப்போது எக்ஸ்பல்ஸோ இல்லை கேடிஎம்லேயோ எனக்கு வந்து அந்த ஃபீட்பேக் இருக்குமான்றது எனக்கு தெரில. ஆப்வியஸ்லி கொஞ்சம் விண்டு ட்ராக் பண்ணணும் தான் நினைக்கிறேன் பைக்கை. ஸோ இப்போ வரைக்கும் 5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். இப்போது 36 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர்னு காட்டுது. ஏன்னா நான் ஸ்பீடு அவ்வளோவா போகல, 80 தான் போயிட்டுருக்கேன். இப்போல்லாம் கொஞ்சம் எனக்கு மைலேஜ் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கிது. பைக் வாங்கின புதுசில் வந்து ஒரு 26, 25 கிடச்சிருக்கு எனக்கு. ஆனால் அப்போ நான் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் போனேன். அதுக்கப்புறம் ஒரு 110, 120, 130 இது மூணுலேயும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. அப் டு 120 நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா சாலிடாக வந்து 30 அபவ் கிடச்சிருது. ஸோ 30 வந்து 450cc அது இப்போ இருக்கிற இந்த E20 காலத்தில் வந்து மோர் தென் எனஃப் தான் நினைக்கிறேன். பின்னாடி பயங்கரமாக இருக்குது. மிரரில் க்ளவுட்ஸ் வந்து அப்படியே மலைக்கு பின்னாடி செட்டில் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ண மழை இல்லையேப்பா, மழை இல்லையே. காலையில் 7 மணி 6:30 மணிக்கெலாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. இவ்வளோ ஒரு மோசமான மான்சூன் டைம் வந்து இப்போ தான் இருந்திருக்கு. இந்த டைம்லாம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் தென்காசி இந்த ஏரியாவில். அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப மோசம் இந்த வருஷம். ஸோ எப்போ நீங்கள் மைலேஜ் டெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து டேங்க் டு டேங்க் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ 38.4ன்னு காட்டுது ஓடோமீட்டரில். பட் ஆனால் இது வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. மோரார்லெஸ் அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் மேபி முன்ன பின்னே இருக்கலாம். பட் அதர் தென் தட் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் த எக்ஸாக்ட் நம்பர்ஸ், டேங்க் டு டேங்க் இஸ் த வே டு கோ. ஓரளவுக்கு நல்லாவே சன் செட் ஆயிடுச்சு. மணி 6:30 ஆயிடுச்சுல்ல. சன் செட் வந்து எனக்கு பின்னாடி ஆகிட்டு இருக்கு. மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுவோம், மணி வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. ஆன்டி ஃபில்டர் வேறு போட்டிருக்கேன். அப்புறம் அவங்க யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. ஆன்டி ஃபில்டரை கழட்டிடுவோம். க்ளவுட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பின்னாடி? பயங்கரமான க்ளவுட்ஸாக இருக்குது. மழைலாம் வருவேன், இது க்ளவுட்ஸ்லாம் வருவேன், ஆனால் மழை மட்டும் தரமாட்டேன் அப்படின்னுது அது. ஏன் லாங் ஹார்ன் அடிக்கன்னு நினச்சிக்காதீங்க. இங்கெல்லாம் லாங் ஹார்ன் அடிக்கலைன்னா வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. கிட்ட வந்தோடனே ரைட்டு கரெக்டான ஆள் இவன் தான், விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேணுக்குனே நம்ம முன்னாடி வந்து விழுந்துருவாங்க. அது என்ன ஒரு டிசைன்னு தெரில. கிட்ட வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வண்டி கிட்ட வந்தோடனே பாஞ்சிருவாங்க உள்ள. அதனால் கொஞ்சம் லாங் ஹார்ன் அடித்து அலர்ட்டாக இருந்துக்கிறது தான் பெட்ரு. பைக் வந்து ஆல்மோஸ்ட் 13,300 ஓடிச்சா. சர்வீஸ் வேறு விடணும். இதுதான் ஃபைனல் சர்வீஸ் நமக்கு, நம்ம ஹிமாலயனுக்கு. இந்த சர்வீஸ் மட்டும் ஷோரூமில் விட்டுட்டு ஒரு 2000 ஆர் சம்திங் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்து ஒரு பெட்டர் இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணலான்ற பிளானு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஷோரூமில் வந்து நமக்கு லிக்விட் கன் இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஜின் ஆயில் வந்து அவ்வளோ குவாலிட்டி கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போது மோட்டோலே அப்படி இல்லைன்னா ஷெல் ஆயில் மாற்றலாம் அப்படின்ற ஒரு பிளான். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் போவேன். கொஞ்சம் அது போனோன்னா இன்ஜின் கொஞ்சம் ஹீட்டும் கம்மியாகவும் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்குன்ற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க ஃபீட்பேக்கு. பழைய பைக்கில் வந்து மோட்டோல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரீ சர்வீஸ் வரைக்குமே லிக்விட் கன் யூஸ் பண்ணேன். ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா மோட்டோல் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோம்னு நினைக்கிறேன் நம்ம பழைய ஹிமாலயன் 411. மோட்டோல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் ஹீட் பயங்கரமாக ரெடியூஸ் ஆச்சு. வண்டி வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஸ்மூத்தராக ஃபீல் ஆச்சு. ரொம்ப நீங்கள் பிக்கர் டிஃப்ரென்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு மேபி ஒரு 5 to 10% ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸே வந்து மோர் தென் எனஃப்னு நான் சொல்கிறேன். அது நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஹிமாலயன் 450 எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரில. அதை யூஸ் பண்ணால் தான் நம்மளால் சொல்ல முடியும். பட் பழைய பைக்கில் சூப்பராக ஃபீல் ஆச்சு. ஸோ இதுதான் ஆலங்குளம். ஆலங்குளத்துலேயும் டிவிக்கு பேசிகிட்டு இருந்த மாதிரி இங்கேயும் தோற்றுட்டாங்க. இது ஒரு தொகுதி. இப்போ வந்து ஒரு 5 years முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி வந்து சிங்கிள் லைன் ரோடு தான் இருக்கும். திருநெல்வேலி போகணுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours to 2 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ வந்து ஹைவே ஆக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் தென்காசியில் இருந்து திருநெல்வேலி என்ட்ரன்ஸ் வரைக்குமே ஹைவே தான். நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் 1 hourல போயிடுவீங்க. 60ல் போனாலும் சரி, 70ல் போனாலும் சரி, 1 hour தான். 45 minutes to 1 hour, அதுதான் இட் ஆல் டேக்ஸ். ஒன்ஸ் நீங்கள் அந்த திருநெல்வேலி என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டீங்க, அங்கேருந்து உள்ளே போகணுன்னா இன்னொரு 1/2 hour ஆகும். நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் வரைக்கும் ஒரு 1 hourக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து அது ரொம்ப சின்ன ரோடு. இப்போ போகும்போது காட்டுறேன். அங்கே ஒரு கார் போனாலே ஆப்போசிட்டில் இன்னொரு கார் வர முடியாது. அந்த மாதிரி தான் அந்த ரோடு இருக்கும். அதை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். மற்றபடி இப்போ தென்காசி டு திருநெல்வேலி வந்து ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. நடுவில் ஒரே ஒரு டோல் வச்சுருக்காங்க. பட் இன்னும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலை. கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பித்தாங்கன்னா மேபி ஒரு 30 to 50 rupees இருக்கலாம் காருக்கெலாம். நம்ம 2 வீலருக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் காருக்கு ஆஸ் யூஷுவல் சார்ஜ் பண்ண தான் போகிறாங்க. இந்த ரோட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்ததே வந்து விக்கி கூட தான் நான் வந்தேன். அப்போது வந்து ரொம்ப சின்ன வயசில் மேபி ஒரு 16, 17 அந்த டைமில் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் திருநெல்வேலியில், அதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி திருநெல்வேலி போயிருக்கோம். பட் பைக்கில் அப்படின்னு போனது வந்து அவனோட பைக்கில் தான். அவன் வந்து ஒரு FZ பைக் வச்சுருந்தான். அந்த பைக்கில் இல்லை, அதுக்கு முன்னாடி பேஷன் ப்ரோலாம் வச்சுருந்தான். அதில் தான் நாங்கள் திருநெல்வேலி போனது தான்.
மொபைல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தான் அவன் அந்த டைமில். அப்போ ஏதாவது ஸ்பேர்லாம் வாங்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து திருநெல்வேலி போய் வாங்கிட்டு, நிறையா வாட்டிலாம் இல்லை, ஒரு தடவை 2 வாட்டி போயிருப்பான், அவ்வளோதான். அவன் தான் வந்து ஏதோ தடுக்கி விழுந்தா திருநெல்வேலி மாதிரி போயிட்டு வந்துட்டுருப்பான் அந்த டைமில். கொஞ்சம் ரைட் பிளான்ஸ் இருக்குது, பட்டு இந்த கிளைமேட் நல்லா இல்லாததுனால தான் நான் எங்கேயுமே போகாமல் இருக்கேன். நான் கன்னியாகுமரி, அதுக்கப்புறமா இந்த ராமேஸ்வரம் அந்த சைட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஒரு பிளான் இருக்குது. மேபி எப்போ எக்ஸிக்யூட் பண்ண முடியுதோ நான் பிளான் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஒரு வாரத்துக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடலாம். அந்த மழைக்கு கூட இப்போ வந்து சான்ஸ் இல்லாமல் இருக்குது, அதுதான் ப்ராப்ளம். சவுண்ட் கொஞ்சம் விண்ட் பிளாஸ்ட் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரோட்டில் வந்து எப்போவுமே விண்ட் பிளாஸ்ட் பயங்கரமாக இருக்கும். அதுவும் நான் இப்போ ஆப்போசிட்டெல்லாம் வந்தேன்னா ஈவன் மோர் ஹார்டராக இருக்கும் அது விண்டு. இதான் பார்த்தீங்கன்னா அந்த டோலு இன்னும் சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. நடுவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலைலாம் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அப்படியே கடப்பிலே போட்டாங்க, என்னன்னு தெரில. ஸோ டைம் வந்து 6:45 ஆச்சு. நம்ம ஆல்மோஸ்ட்டு இன்னொரு 10-15 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். நான் மெல்ல தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்தேன், சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் நின்னேன். யூஸ்வலாகவே ஒரு தியரி இருக்குது, நீங்கள் எவ்வளோ பேர் இதை கேட்டிருப்பீங்கன்னு தெரில. அதாவது வந்து காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி, சன் ரைஸ் ஆகும்போதும் சன் செட் ஆகும்போதும் வந்து டிரான்சிஷன் பிரேக்குன்னு ஒன்று எடுப்பாங்க. அது வந்து இப்போ நம்ம ஐஸ் வந்து பகல்லே ஓட்டிகிட்ருப்போமா, சடனாக வந்து நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அடாப்ட் ஆகாது. அதனால் வந்து அந்த கற்கள் டைமில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு டிரான்சிஷன் பிரேக் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ரைடில். நல்லது இந்த சென்ஸ் நம்ம ஐஸ்க்கு வந்து அடாப்டாக இருக்கும். இல்லைன்னா பகல்லையும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். என்னென்னா கரெக்டாக அந்த சன் செட் ஆகும்போது ஐஸ் ஒரு மாதிரி பிளர்ரியாக இருக்கும். அது நம்ம ஐஸ்க்கு வந்து அந்த லைட்டிங் அடாப்ட் ஆகிறதுக்காண்டி அந்த டைமில் ஒரு சின்ன பிரேக் எடுக்க சொல்லுவாங்க. அது எனக்கு ஆகிருக்கு நிறையா வாட்டி. இப்போ ஈவினிங் டைம்லலாம் வந்து பைக் ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சன் செட் ஆகும்போது ஒரு மாதிரி பிளர்ரியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு சின்ன பிரேக் எடுத்தாலும் நல்லது தான். ஃபாக் லைட்ஸ் வந்து போடலான்ற பிளானில் வந்துட்டேன் நான். ஆக்சுவலாக இந்த மாதிரி டைமில் வந்து ஃபாக் லைட்ஸ் யூஸ் ஆகும். என்ன போடுறதுன்னு தான் ஐடியா இல்லை. எல்லாமே கை வச்சிங்கன்னா ஈஸிலி ஒரு 5,000 to 10,000 ஈஸிலி லைட்ஸுக்கு போயிடும். கொஞ்சம் பார்த்து தான் போடணும். திருநெல்வேலி வந்துட்டோம். இங்கேருந்து திருநெல்வேலி உள்ளே போகிறதுக்கு தான் டாஸ்க்கு. இந்த ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பயங்கரமாக சீக்கிரமாக உள்ளே போகலாம். பட் ஆனால் இங்கே ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா சைடில் இருக்கிற கடை அவங்களெலாம் வந்து இது பண்ணணும், விச் இஸ் நாட் குட் ஃபார் தெம். பட் ஆனால் ஒரு இன்ஃப்ரா டெவலப் ஆகணுன்னா அந்த மாதிரி விஷயம் பண்ணி தான் ஆகணும். ஆர்எல்ஸ் இவங்க வந்து இதுக்கு வெளியிலே ஏதாவது ஹைவே போடுற பிளான் ஏதாவது இருந்தாலும் ஃப்யூச்சரில் இருக்கலாம். இப்போ தென்காசிலலாம் அப்படி தான் போட்டுருக்காங்க. பயங்கரமாக டிராஃபிக் ஆகுது இப்போது. ஸோ அதனால் தென்காசிக்குள்ளேயே வராமல் தென்காசிக்கு வெளியிலேயே வந்து இந்த திருநெல்வேலி ரோட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி ரோட்ஸ் பில்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் மேபி 2 or 3 இயர்ஸ்க்குள்ளே, இன்னும் 2 இயர்ஸே ஜாஸ்தி தான் நினைக்கிறேன், அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட். ஆல்மோஸ்ட் அந்த ஒர்க்கும் half ஆஃப் த ஒர்க்குக்கு மேலே அதுவும் டன்னு. லைட்டாக உங்களுக்கு டார்க்காக இருக்கும். நான் வந்து செட்டிங்ஸ் மாற்ற மறந்துட்டேன்.
ஈவினிங் டைமில் ஷூட் பண்ணதுனால அந்த செட்டிங்ஸ்க்கே இருக்குது. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுவேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரியும் கேமராவில். வந்து கரெக்டாக 7 நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், 6 o'clock நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணோமா, கரெக்டாக 1 hour தான். பொறுமையாக தான் வந்தேன். மைலேஜ் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 40 காட்டுது. ஏன்னா 70-80லே வந்ததுனால மைலேஜ் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கு. எனிதிங் அபவ் 30+ வந்து போனஸ் தான். ஸோ அதனால் அதுக்கு நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் தட். பிரவீன் ப்ரோ, சாரி ப்ரோ, 40 மைலேஜ் கொடுக்குது. பிரவீன் ப்ரோ யாருன்னா நம்ம ஃப்ரெண்டு தான், எஸ்டி அட்வென்ச்சர் வச்சுருக்காரு. அவருக்கு அவரோட பைக்கில் இன் பர்டிகுலர் சென்சார் ப்ராப்ளம், அதனால் அவருக்கு மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. அதனால் அப்பப்போ அவரை பிடிச்சி வாடுறது நம்ம. இந்த ரோடு தான் சொன்னேன், ஒரு மாதிரி சிங்கிள் லேன் ரோடாக இருக்கும்னு சொன்னேன்ல. இதில் 1 way தான் இது. இதில் போகிறது வந்து பெரிய டாஸ்க். லக்கிலி இன்றைக்கி அவ்வளோ டிராஃபிக் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில, இல்லைனா இன்னும் மோசமாக இருக்கும். ஒர்க்கிங் டேயில் மேபி அதனால கூட இருக்கலாம். இல்லைனா அப்படியே வரிசைக்காக நிற்பாங்க, இன்ச் பை இன்ச்சாக தான் மூவ் ஆகும். எல்லா வீரனும் திருநெல்வேலி, மதுரை, இந்த ஊர்லாம் வந்து நான் எப்போவுமே விலாகில் சொல்கிற மாதிரி சூரியனுக்கு வந்து செல்ல பிள்ளைகள். எப்போ வந்தாலும் அனல் பறக்கும். இப்போவே அப்படி தான் இருக்குது, வெக்கையாக இருக்குது. கொஞ்சம் டிராஃபிக்குள்ளே பூந்துட்டோனாலும் அப்படியே வெக்க அடிக்க ஆரம்பிச்சிருது. அது தெரில, அந்த ஊரோட ராசின்னு நினைக்கிறேன். மத்தியானம்லாம் வந்தோன்னா அப்படியே பட்டாசாக இருப்பா, அப்படி அனல் பறக்கும். இந்த லைனில் வந்து ஒரு காஃபி கடை இருக்குது. நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வரும்போது ட்ரை பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு அந்த கடையில் காஃபி. காட்டுறேன் அந்த கடை, இந்த கடைன்னு. நீங்கள் வந்தீங்கன்னா குடிச்சு பாருங்கள். விக்கி வந்து சிபிஆர் வச்சுருக்கான். இந்த கடை தான், கோமதி ஸ்நாக்ஸ். விக்கி சிபிஆர் வச்சுருக்கும் போது அவனுக்கு ஸ்பேர் வாங்குறதுக்கு எதுக்கோ வந்திருந்தோம் திருநெல்வேலி. அப்போ அந்த கடையில் ஒரு காஃபி குடித்தோம், சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 minutes தான். லெஃப்ட் எடுத்தோன்னா ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த ரவுண்டானாலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு அந்த இடம்லாம் போகலாம். லெஃப்ட் எடுத்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். தலைவர் ஜம்முன்னு பாலத்தில் நின்று தான் ஃபோன் பேசுவார். ஓ மை காட், அருவி பேக்கரி இங்கேயும் ஓப்பன் பண்ணுறாங்களா? ஸோ நான் ரிட்டன் வரும்போது எதுவும் பெருசாக ப்ளாக் பண்ணல, ஏன்னா பயங்கரமாக டார்க் ஆகிடுச்சு. பெருசாக கேம்லேயும் எதுவும் விசிபிளாக தெரியாது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. See you guys in another video soon. This is Prakash signing off from OneLife. Bye.